வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 12th எத்திக்ஸ்லேருந்து இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சுற்றுச்சூழல் வளர்ச்சியில் இந்திய பண்பாடு இதோட பங்கு என்ன, இந்தியர்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையை இயற்கையோடு சார்ந்து அமைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், மலை, நதி, கடல், காடு இந்த மாதிரி இயற்கை அமைப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சபூதங்கள் தான் சுற்றுச்சூழலுக்கான அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்க்க போகிறோம். ஒரு மாசு இல்லாத பாரதத்தை உருவாக்குறதுக்காக எப்படியெல்லாம் முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழக்கூடிய உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோட சேர்க்கையால் உருவானது. இந்த உலகத்தில் இருக்க உயிருள்ள உயிரற்ற பொருள் எல்லாமே பஞ்சபூதங்கள் இருக்குது. இது இல்லாத உலகத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குது? விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது, பூச்சி இனங்கள் இருக்குது. இந்த மாதிரி இயற்கையோட சுற்றுச்சூழலில் நிறைய விதமான படைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இதில் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக தோற்றம் அப்படிங்கிற பேரில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐவகை இயற்கை பொருள்களை கொண்டு இந்த உலகம் தோன்றியது என்ற கருத்தை தொல்காப்பியர் வெளிப்படுத்தியுள்ளார். என்ன சொல்கிறாங்க? 5 வகையான இயற்கை பொருட்களை வச்சு தான் இந்த உலகம் தோன்றுனுச்சு, பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வச்சு தான் இந்த உலகம் தோன்றுனுச்சுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நிலம், நீர், தீ, வளி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அடுத்தது சுற்றுச்சூழல். ஆய்காஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். ஆய்காஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல், அதுக்கு மீனிங் வீடு. அதே மாதிரி லோகாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல், அதோட மீனிங் கற்றல். ஆய்காஸ், லோகாஸ் இந்த 2 சொல்லுமே இணைந்து ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு சொல் உருவாகி இருக்கு. உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அடங்கிய இயற்கையோட தொகுப்புக்கு தான் சூழ்மண்டலம் அல்லது சூழ்நிலை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. உயிருள்ளது உயிரற்றது ரெண்டுமே அடங்கிய தொகுப்புக்கு பேர் தான் ஈகோசிஸ்டம், அதாவது சூழ்மண்டலம் அல்லது சூழ்நிலை தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மனித வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்? சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல காற்றும் இருக்கணும், தூய்மையான காற்று இருக்கணும், குடிக்கிறதுக்கு தூய்மையான தண்ணி இருக்கணும், ஊட்டச்சத்து இருக்க உணவு இருக்கணும். இது எல்லாம் தான் மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் இருக்கிறதா கொண்டு வரது தான் தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் கல்விக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது சூழ்நிலையியல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். எதுக்கு சுற்றுச்சூழல் கல்வி வேணும் அப்படிங்கிறதையும், இந்தியாவோட சுற்றுச்சூழல் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவோட சுற்றுச்சூழல் அம்சங்கள் அப்படிங்கிறதா பண்பாட்டை தீர்மானிக்குது. மலை இருக்குது, காடு, நதி, கடல் எல்லாமே இருக்குது. அதனால இதுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதோட அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவோட தென்பகுதி அப்படிங்கிறது மித வெப்பமண்டல பகுதியாகவும், வடபகுதி அப்படிங்கிறது வெப்பமண்டல பகுதியாகவும் இருக்குது. நம்மளோட நாட்டோட இயற்கை பிரிவுகள் பார்க்கும்போது சிந்து கங்கை சமவெளி, தக்கான பீடபூமி, கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிக்கப்படுது. சிந்து கங்கை சமவெளி, தக்கான பீடபூமி, கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. சிந்து கங்கை சமவெளிகள் பழமையான வட இந்திய பண்பாட்டோட மையமாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சிந்து மற்றும் அதோட துணை நதிகள் ஜீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், சரஸ்வதி இதோட பகுதிகளில் தான் தோன்றி பரவுனுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த நதிகளோட பகுதிகளில் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பரவினுச்சு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது இருந்த சிந்துவெளி மக்கள் பாதாள சாக்கடை மூடப்பட்டிருந்திருக்கு, நேரான வரிசையான ரோடு இருந்திருக்கு, வீடுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேதகால மக்களும் கங்கை நதி அதோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
மௌரியர்கள் காலத்தில் கௌடில்யர் எழுதின அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் ஒரு வனவளத்தோட தேவை, அதை எப்படி பாதுகாக்கணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. கௌடில்யர் அவரோட அர்த்தசாஸ்திரம் நூலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே அசோகரோட கல்வெட்டுலையும் வனங்கள்னால் என்ன, அதை எப்படி பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான செய்திகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கௌடில்யர் எழுதின அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூல்லையும் அசோகரோட கல்வெட்டுகளையும் இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. அடுத்தது கிபி 5ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட யக்ஞவால்க்ய ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து மரங்களை வெட்டுதல் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்த யக்ஞவால்க்ய ஸ்மிருதி அப்படிங்கிறதுல வந்து மரங்களை வெட்டுதல் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது கங்கை நதி அப்படிங்கிறது இமயமலையில் இருக்க கங்கோத்ரியில் பனியாராக உருவாகுது. இந்த நதி வங்கதேசத்தில் பத்மா நதின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேதகால பண்பாட்டோட மையமாக இருக்குது. இந்த நதி சிவபெருமானோட சடாமுடியிலேருந்து தோன்றினதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சிவனை வந்து கங்காதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கங்கை நதி அப்படிங்கிறது இமயமலையில் இருக்க கங்கோத்ரியில் தான் உருவாகுது. இந்த நதியை நம்ம வந்து கங்கைன்னு சொல்கிறோன்னா, இதுவே வங்கதேசத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா பத்மா நதின்னு சொல்கிறாங்க. வேதகால பண்பாட்டோட மையம் இந்த கங்கை நதி தான். இந்த நதி வந்து சிவபெருமானோட சடாமுடியிலேருந்து தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களை சொல்கிறதுனால சிவனை வந்து என்ன சொல்கிறாங்க, கங்காதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழர் பண்பாடும் சுற்றுச்சூழலும். சங்ககால தமிழகத்தோட தலை சிறந்த புலவர்களில் ஒருத்தர் தான் கபிலர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, காற்று, நீர், வானம், வனங்கள் இதெல்லாம் போற்றி அவரோட பாடல்களில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சங்க காலத்து தமிழக மக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 5 வகையான நிலங்களை பிரிச்சிருக்காங்க. அதோட சுற்றுச்சூழல், அதோட ஜியாகிராஃபிக்கெலாம் எப்படி இருக்குது அதை குறித்து தான் பண்பாட்டையே வரையறுத்து சொல்லியிருக்காங்க. இது அடிப்படையில் தான் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு சொல்கிறாங்க, காடும் காடு சார்ந்த இடம் முல்லைன்னு சொல்கிறாங்க, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் சொல்கிறாங்க, கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் சொல்கிறாங்க, மணலும் மணல் சார்ந்த இடம் பாலைன்னு சொல்கிறாங்க. சங்ககால மன்னர்கள் மூவேந்தர்கள் சுற்றுச்சூழலோட அம்சங்களான நதி, கடல், மலை, வனம் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனிப்படைகளையும் வச்சுருந்துருக்காங்க. நீர்ப்பாசனத்தோட முக்கியத்துவம் கரிகால் மன்னனுக்கு தெரிஞ்சதுனால கல்லணையை கட்டி நீரெல்லாம் சேமித்து வேளாண்மையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது சுற்றுச்சூழலோட அம்சங்கள் பார்க்கும்போது மலைகளிலிருந்து ஏராளமான பயன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்குது. மலைப்பாறைகள் தான் அந்த காலத்தில் கோவில், அரண்மனை, கட்டடங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. காடுகள்லேருந்து கிடைச்ச மூலிகைகள் வந்து நோய்களை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது மிக நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கும் இந்தியாவோட கடலியல் வளங்கள் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பழங்கால மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அயல்நாட்டு வாணிகம்லாம் கடல் வழியாக பண்ணியிருக்காங்க. கிரேக்கம், ரோம், சாவகத்தீவு, ஈழம் இந்த நாடுகளோட சங்ககால தமிழர்கள் கடல் வழியாக வாணிகம் செஞ்சுருக்காங்க. கடற்கரை சமவெளி பகுதிகளில் முத்து குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இடைக்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்தி இயக்க ஞானிகள் இவங்கெல்லாம் சுற்றுச்சூழலுக்கும் அதோட பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க பாடல்களையும் இதை பற்றி பாடியிருக்காங்க. அடுத்தது கோவிலில் தூய்மை பணி அப்படிங்கிற அடிப்படையில் கோவிலை தூய்மைப்படுத்தினதோட அதோட சுற்றுப்புறத்தையும் ரொம்ப தூய்மையாக வச்சுருந்துருக்காங்க. ஐரோப்பியர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலத்துலேயுமே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல முக்கியமான அம்சம்னா நதி தான். இது தான் நம்மளுக்கு தண்ணியை கொடுக்குது. அதனால தான் அந்த நதிகளை மக்கள் தாயாக போற்றுகின்ற பண்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அதோட அடிப்படையில் தான் நதிகளுக்கு சிந்து, கங்கை, நர்மதை, காவிரி இந்த மாதிரி பெண்களோட பெயர்களை வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது இந்திய மலைகள். பறந்து விரிந்த மலைத்தொடர்கள் தான் நம்மளோட நாட்டோட பருவநிலையை தீர்மானிக்குது. இமய மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர், விந்திய சாத்பூரா மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் நம்மளோட நாட்டில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரம், நாகாலாந்து, மேகாலயா, கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம் இந்த மாநிலங்களில் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மலைகள் முக்கியத்துவம் பெறுது. மலைவாழ் மக்களோட உணவு, உடை, உறைவிடம், பயன்படுத்துகின்ற கருவிகள், கொண்டாடும் விழாக்கள் நம்மளோட பண்பாட்டை இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லுது அப்படிங்க சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய தேன், பழம், அரிசி இதெல்லாம் நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதா இருக்குது. ஆதிகால மலைவாழ் மக்கள் வந்து ஈட்டி, வேல், வில், அம்பு இதெல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு விலங்குகளை வேட்டையாடி அதோட இறைச்சியை சாப்பிட்ருக்காங்க. குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அவங்க வந்து ஆடைகள் வந்து காலநிலைக்கு ஏற்றவாறு தான் அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டோரிஸாக இருக்குது இந்த பாடத்தில். அவங்களோட வீடுகள் வந்து மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. எளிமையாக அமைக்கப்பட்ட அந்த வீடுகள் நல்ல காற்றோட்ட வசதி எல்லாமே இருந்திருக்கு. மலைவாழ் மக்களால் கொண்டாடப்படுற திருவிழாக்களும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அரிய மூலிகைகள், யூக்கலிப்டஸ் எண்ணெய் இது எல்லாமே மலைப்பகுதியில் தான் கிடைக்குது. சங்ககால தமிழகத்தில் மலைப்பகுதியான குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் முருகப்பெருமான கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அடுத்தது குளு, டார்ஜிலிங், நைனிடால், முசோரி, கொடைக்கானல், உதகமண்டலம், ஏற்காடு இந்த கோடை வாழிடங்கள் மலைகள் மேலே அமைஞ்சிருக்கு. மலைகளில் மனிதன் மட்டும் இல்லாமல் பிற உயிரினங்களும் வாழுது. முனிவர்கள் வந்து தவ செய்கிற இடங்களாகவும் மலைகளை சார்ந்த வனப்பகுதிகள் இருந்திருக்கு. இமயமலை, விந்தியசாத்புரா மலை, பழனி மலை, திருவேங்கட மலை, சாமுண்டி மலை இதெல்லாம் முக்கியமான ஆன்மீக தலங்களாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அடுத்தது வைஷ்ணவி தேவி கோவில். இதை பற்றி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி மலையில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்க சாமி பேர் வந்து மாதாராணி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாதாராணி வைஷ்ணவி. இந்த கோவிலில் மூலவருக்கு இன்னொரு பேர் வந்து சிரோபலி. மூலவருக்கு இன்னொரு பேர் இந்த கோவிலில் வந்து சிரோபலி. இந்த கோவிலில் மகாகாளி, மகாலட்சுமி, சரஸ்வதி இந்த 3 பேருமே ஒரே இடத்துலேருந்து காட்சி தராங்க. மகாகாளி, மகாலட்சுமி, சரஸ்வதி. இதுதான் அந்த வைஷ்ணவி தேவி கோவில். ஸோ அடுத்ததான் நதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா நதியை பற்றி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா நதி வந்து ஆசியாவோட பெரிய நதிகளில் ஒன்று. இந்த நதி திபெத்தில் இருக்கக்கூடிய கைலை மலையில் சாங்போ அப்படிங்கிற பேரில் வந்து தோற்றம் பெறுது. திபெத்தில் கைலை மலையில் சாங்போ அப்படிங்கிற பேரில் தோன்றி அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் அப்படிங்கிற பேரில் நுழைந்து சமவெளி பகுதியை அடையுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. திபெத்தில் வந்து சாங்போ, அருணாச்சல பிரதேசில் சியாங் அப்படிங்கிற பேரில் நுழைஞ்சி சமவெளி பகுதியை அடையுது. இந்த நதி அஸ்ஸாம் மாநிலத்தில் துப்ரி நகர் அருகே சந்த்கோசு ஆறு இதனுடன் கூடுமிடத்திலிருந்து தெற்கு நோக்கி வங்காளதேசத்தில் பாயுது. அங்கே வந்து இந்த நதியை வந்து சொல்கிறாங்கன்னா ஜமுனான்னு சொல்கிறாங்க. வங்காளதேசத்தில் பாயுது. அந்த இடத்துல இந்த நதியை பிரம்மபுத்திரா வந்து ஜமுனான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பேரில் இந்த நதி பிரம்மபுத்திரா நதி வந்து அழைக்கப்படுது. அடுத்தது இந்துக்களோட புனித தலம் காசி. இது கங்கை நதியோரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வர பக்தர்கள் வந்து கங்கையில் புனித நீராடுறாங்க. அடுத்தது வந்து கங்கையும் யமுனையும் இணையிற பகுதியான அலகாபாத்தில் கும்பமேளா திருவிழா கொண்டாடப்படுது. ஸோ எங்கன்னு பார்த்துக்கோங்க. எந்த 2 நதிகள் இணையுது அப்படின்னா கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய பகுதி அலகாபாத். அந்த இடத்துல தான் கும்பமேளா திருவிழா கொண்டாடப்படுது. ஸோ சிவனோட தலையில் கங்கை உருவாகிறது அப்படிங்கிற ஆன்மீக நம்பிக்கை வந்து மக்கள்கிட்டே இன்னும் இருக்குது. யமுனை நதியோரத்தில் கண்ணன் கோபியோட விளையாடினான். சரையு நதிக்கரையில் அயோத்தியில் ராமன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. நர்மதி நதியில் இருக்கிற கூழாங்கற்கள் சிவனோட சொரூபங்களாக கருதப்படுது. துங்கபத்ரா நதிக்கரையில் ஏற்படுத்தப்பட்ட விஜயநகர பேரரசு தென்னிந்திய பண்பாட்டை போற்றி வளர்த்துருக்கு. ஸோ எங்கே விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் தான் விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டுச்சு. காவிரி நதி தமிழகத்தோட புனிதமான நதி. இந்த நதிக்கரையில் தான் வைணவ புனித தலங்களான திருவரங்கம், சைவ தலமான மயிலாடுதுறை இது எல்லாமே இருக்குது. இந்த நதியில் மக்கள் நீராடுறதை புனிதமாக நினைக்கிறாங்க. அடுத்தது கும்பமேளா. கும்பமேளா வந்து கிண்ண திருவிழா. இந்து சமயத்தினரால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படுறது தான் இந்த கும்பமேளா. இந்த விழா அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக் இந்த 4 இடத்துல இருக்க ஆற்றுப்படுகையில் நடைபெறுது. அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக் இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையில் நடைபெறுறது தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது.
கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய மகாமகவிஷா, மயிலாடுதுறையில் நடைபெறக்கூடிய காவிரி புஷ்கரம் இதெல்லாம் புனிதமானதாக கருதப்படுது. நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி புஷ்கரமும், மதுரை மாவட்டத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறதும் புனிதமானதாக கருதப்படுது. அடுத்த பாக்ஸ் முக்கியமாக பார்த்துக்கோங்க. கிருஷ்ணா நதி புஷ்கர விழா. கிருஷ்ணா நதி புஷ்கரலு என்று அழைக்கப்படும் கிருஷ்ணா நதி புஷ்கர விழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 12 நாள்கள் கொண்டாடப்படுது. 12 வருஷத்துக்கு ஒரு டைம் 12 நாள் கொண்டாடப்படுது. கோள்களோட சுழற்சியை மையப்படுத்தி தான் இந்த விழா கொண்டாடப்படுது. இது கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. அதே மாதிரியே இந்த கிருஷ்ணா நதி புஷ்கர விழா அப்படிங்கிறதும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. 12 நாள் நடக்குது. நம்மளோட இந்திய பண்பாட்டில் மலைகளுக்கும் நதிகளுக்கும் அடுத்து போற்றப்படுறதுனா காடு தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை நிலமாக பாகுபடுத்தியிருக்காங்க. முல்லை அப்படிங்கிறது காடும் சார்ந்த பகுதி. அந்த நிலத்திற்குரிய கடவுள் திருமால். அடுத்தது மனிதன் காடுகளில் தான் தொடக்க காலத்தில் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் தான் நகரம், நாகரிகம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்தியாவை என்ன சொல்கிறாங்க? தர்மபூமி, புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா காடு தான். அமைதியான இந்த காட்டு பகுதியில் தான் ரிஷி, முனி, மகான்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் ஞானம் பெற்று இந்த வேத உபநிடதங்கள்லாம் உலகத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேதங்கள் 4 வகையான ஆசிரம தர்மங்களை மனித இனத்திற்கு கொடுத்துருக்கு. அது என்னென்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். வனப்பிரஸ்த நிலை அப்படின்னா என்னென்னா காடுகளில் தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற இறைநிலை தான் வனப்பிரஸ்தம். அதிலே பேர்லேயே வந்துடுச்சு வனம்ன்ட்டு. காடில் தவ வாழ்க்கை வேணும், மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இறைநிலை தான் வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது. இந்த நிலையை அடைந்த சித்தர்கள் வனப்பகுதியிலேயே பல்வேறு மரங்களாக உருமாறி இருக்கிறதுனால காடுகளில் இருக்க அனைத்து தாவரங்களையும் இந்திய பண்பாடு புனிதமாக சொல்லுது. இது எல்லாமே புராண ரீதியாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் சயின்டிஃபிக்காலாம் எதுவும் இது பண்ணி சொல்லலை. நம்மளோட வாழ்க்கையில் காடுகள் அப்படிங்கிறது குருகுலமாகவும் நம் முனிவர்களோட வாழ்விடமாகவும் படிக்கக்கூடிய இடமாகவும் தான் முற்காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி மக்களால் மர வழிபாடு அப்படின்னு இருந்திருக்கு. அதை நம்ம கேள்விப்படுறோம். வேத இலக்கியமான சம்ஹிதையில் ஆரண்யகத்தில் காட்டில் தவம் இருந்தவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ராமாயணத்திலும் ஆரண்ய காண்டம் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அடுத்தது அரசமரம். அரசமரம் இந்திய பண்பாட்டில் முக்கியமான இடம் இருக்குது. சிந்துவெளி நாகரிக மக்கள் இந்த மரத்தை தான் கடவுளாக வழிபட்டு இருக்காங்க. புத்தர் அரச மரத்தோட அடியில் தான் ஞானோதயம் பெற்றிருக்காரு. பகல்லையும் இரவிலும் மனிதனுக்கு தேவையான பிராணவாயுவை வெளியிடுறதுனால இந்த மரம் மரங்களோட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நான் எல்லாமே பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதே மாதிரி இருக்கிறதுனால தான் படிச்சுட்டு இருக்கேன். அரச மரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிக மக்கள் எந்த மரத்தை கடவுளாக வழிபட்டாங்கன்னு கேட்டால் அரச மரம் தான். இதை பகலையும் இரவிலையும் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுறதுனால இந்த மரத்தை மரங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரச மரத்தை. அடுத்தது காடுகளில் வாழக்கூடிய மக்கள் காடுகளை விட்டு வெளியே வாழ விரும்பலை. அவங்க காடுகளை தான் தெய்வமாக வழிபட்டாங்க. காடுகள் தான் நாட்டோட செல்வம் அப்படிங்கிறத உணர்ந்த மௌரிய மன்னர் அசோகர் மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாத்தார். குப்தர்கள் இயற்கை காட்சிகளை ஓவியங்களாக தீட்டினாங்க. சீன பயணி வான்சாங் குறிப்புகளில் விந்திய சாத்புரா காடுகளில் வாழ்ந்த சபார்கள் என்ற மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. விந்திய சாத்புரா மலைகளில் வாழ்ந்த சபார்கள் அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு யுவான்சாங் எழுதியிருக்காரு. ஆதி மனிதனோட முதல் வீடாக இருந்ததே காடுகளில் இருக்க பெரிய பெரிய மரங்கள் தான். இதனோட அடையாளமாக தான் அரச மரத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் வளர்த்து பாதுகாக்கிறாங்க. இதில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். ஒரு நாட்டில் மணி போல தெளிந்த நீரும் பறந்து விரிந்த நிலப்பரப்பும் வானலாவிய மலையும் அணியணியாய் நிழல் தரக்கூடிய அடர்ந்த மரங்களை உடைய காடும் அமையப்பெற்றால் அதுவே அந்த நாட்டிற்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். என்ன சொல்கிறாங்க? நல்ல தண்ணி, நல்ல பரந்த நிலப்பரப்பு, நல்ல மலை, நல்ல காடு, மரம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு அதுவே போதும், அதுவே பெரிய ஒரு பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
லெஃப்ட் சைட் பாராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து கதை தான். அடுத்தது சிப்கோ இயக்கம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். சிப்கோ இயக்கம் இந்தியாவில் காடுகளில் உள்ள மரங்களை வெட்டி சாய்க்கும் செயலுக்கு எதிராக முதல் எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் அம்ரிதா தேவி என்ற பெண்மணி. ஃபஸ்ட்டு காட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கொடுத்த ஒரு பெண் தான் அம்ரிதா தேவி அப்படிங்கிறாங்க. அவங்க அவங்க குடும்பத்தோட உயிர் நீத்த முதல் நபர் வந்து அவங்க தான். இவங்க ஜோத்பூருக்கு பக்கத்தில் கெஜாரலி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அப்புறம் 1972 பகுகுணா அப்படிங்கிறவரால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிப்கோ இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1972. எந்த ஸ்டேட்லன்னு பார்த்துக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தில். யாருன்னு பார்த்துக்கோங்க, பகுகுணா அப்படிங்கிறவர் சிப்கோ இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. சிப்கோ அப்படின்னா இது வந்து ஹிந்தி சொல் தான். இதுக்கு பேர் என்னென்னா, மீனிங் என்னென்னா கட்டி அணைத்தல். கட்டி அணைத்தல் அப்படிங்கிறது மீனிங். என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்மளோட இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸில் உள்ள கிராம மக்கள் காட்டில் இருக்க மரங்களை வெட்டுறவங்களை அவங்க கோடாரியை வந்து தடுக்கிறதுக்காக மரங்களை கட்டி பிடித்து காப்பாற்று என்ற செயல் தான் சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது. இதோட முக்கியமான நோக்கம் வனங்களை பாதுகாப்பது. இந்த இயக்கம் கர்நாடகம், ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. கர்நாடகா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதனைத் தொடர்ந்து காடுகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் 1988 இந்திய வனக் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டுச்சு. இந்த இயக்கத்தினால என்ன நடந்திருக்கு, ஒரு வன கொள்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 1988 வெளியிட்டிருக்காங்க. இதை ஆரம்பித்தது வந்து 1972. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு அப்புறம் தான் ஒரு வன கொள்கை அப்படிங்கிறது மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. 1972 ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்காக இந்திய அரசு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றினுச்சு. இதன் மூலமாக மனித இனத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் உடைமைகளுக்கும் சட்டத்தின் வழியாக பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க, 1972 ஸ்டாக்ஹோம் மாநாடு நடந்துச்சு. அப்போ என்னெல்லாம் முடிவு பண்ணாங்களோ அதுக்கெலாம் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டுச்சு. இதன் மூலம் என்ன சொல்கிறாங்க, தூய்மையான காற்று, நீர், நிலம் இதெல்லாம் கொடுக்கணும். குறிப்பிட்ட அளவில் மாசுபடுத்துறதை கட்டுப்படுத்தணும். உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை பாதுகாப்பான முறையில் கையாளணும். பல்வேறு பகுதிகளில் தொழிற்சாலைகள் தொடங்குறதை தடை பண்ணணும். விபத்துகள் ஏற்படாத வண்ணம் தகுந்த வழிமுறைகள் மற்றும் குறைகளை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வேப்பமரம் இல்லாத மாரியம்மன் ஆலயங்களே கிடையாது. திருவேற்காட்டில் வேப்பமரத்தை அம்மனாக வழிபடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மரங்களை வழிபட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வில்வ மரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த மரம். அதனால் ஒவ்வொரு சிவாலயத்துலேயும் இந்த மரத்தை வளர்க்குறாங்க. விநாயகரோட அரச மரம், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருக்க மாமரமும் புனிதமாக வணங்கப்படுது. கடம்ப மரம், புன்னை மரம், வன்னி மரம், பனை மரம், நெல்லி மரம், பலாமரம் இந்த மாதிரி மரங்களும் தெய்வங்களுக்கு இணையாக வணங்கப்படுது. இந்தியாவில் இருக்க எல்லா இந்து ஆலயத்திலையும் ஒவ்வொரு மரமும் ஸ்தல விருட்சமாக போற்றப்படுது. வெற்றிலை, துளசி இலை, வேப்பிலை, வில்வ இலை, அருகம்புல் இதெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது. அதனால் ஆன்மீகத்தில் மட்டும் முக்கியத்துவம் பெறுது. இது இல்லாமல் வெண்தாமரை, செந்தாமரை இந்த மலர்களும் வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், மாம்பழம், விளாம்பழம் இதெல்லாம் ஆன்மீகத்திலும் சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுது. சங்க இலக்கியங்கள் சிவபெருமான ஆள் அமர் செல்வன் சொல்லுது. பார்த்துக்கோங்க, சங்க இலக்கியங்கள் ஆள் அமர் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளை சொல்லுதுன்னா சிவபெருமானை சொல்லுது. குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, திருவேங்கடமலையில் செண்பக மரமாக பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு. குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமலையில் செண்பக மரமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. திருச்செந்தூரில் திருநீற்றை இலையில் வைத்து தான் பிரசாதமாகவே கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் கொடுக்குறாங்க. தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோயிலில் எருக்கு இலையில் தான் தயிர் சாதம் பிரசாதமாக கொடுக்கப்படுது. சங்ககால மன்னர்கள் மரங்களை அவங்களோட வாழ்க்கையோட இணைச்சி பார்த்தாங்க. வேப்பம்பூ வந்து பாண்டிய மன்னர்களோட சின்னமாக இருந்திருக்கு. அத்திப்பூ வந்து சோழ மன்னர்களோட சின்னமாக இருந்திருக்கு. பனம்பூ வந்து சேர மன்னர்களோட சின்னமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அரச மரம் அப்படிங்கிறது தொண்டை மண்டல மன்னர்களோட சின்னமாக இருந்திருக்கு.
தமிழக பேரரசர்களோட கோட்டை வாயில், காவல் மரம், இது எல்லாத்துலேயுமே மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. இந்த மரங்களை என்ன சொல்லியிருக்காங்க? காவல் மரம் அல்லனா கடிமரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரங்களை காவல் மரம் அல்லது கடிமரம்னு சொல்கிறாங்க. இந்த கடிமரத்தை வீரர்கள் எப்போவுமே காவல் காப்பாங்க. இந்த கடிமரத்தை ஒரு மாற்று நபர் வெளியிலேருந்து வரத்தை வந்து வெட்டி சாய்ச்சிட்டானா அந்த மண்ணனே எழுந்துட்டதா அர்த்தம். இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மரம் அப்படிங்கிறது எல்லா சமயத்துலேயும் ஒரு முக்கியமான இடத்தை வச்சுருக்கு. இந்து மதத்தில் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ மரம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தத்தில் போதி மரம்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் சமயத்தில் முகமது நபி நாளை உலகம் அழிவதாக இருந்தாலும் இன்றைக்கு மரம் நடுவதை விட்டு விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா சமயத்துலேயும் மரத்தை வந்து போற்றி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்தோட மதிப்பு மனிதன் மட்டுமல்லாது சமயங்களும் போற்றுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பறவைகள். இப்போ எல்லாம் மலை பார்த்துட்டும், நதி பார்த்துட்டும், காடு பார்த்துட்டும், அடுத்து பறவைகளை பார்க்குறோம். பறவைகள் தான் வந்து இந்த சீட்ஸ் மூலமாக மண்ணில் வந்து நிறைய மரத்தை வந்து உருவாக்குது. ஒரு மரம், ஒரு பறவை அதோட வாழ்நாளில் மட்டும் ஆயிரக்கணக்கான விதைகளை மண்ணில் போடுது. இதுதான் பாரதியார் சொல்லியிருக்காரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது அதே மாதிரி சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா அப்படிங்கிறதையும் பாரதியார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாரதியார் அவரோட பாடல்களில் சொன்னதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட பண்பாட்டில் கடவுளோட சேர்த்து பறவைகளும் வணங்கப்படுது. எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது பறவைகளோட அரசனாக கருதப்படுற கருடன் திருமாலோட வாகனம். பறவைகளோட அரசனாக கருதக்கூடிய கருடன் திருமாலோட வாகனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வைணவ தலங்களில் கருடாழ்வாரை தான் முதல்ல பக்தர்கள் வந்து வணங்குவாங்க. மதுரை மீனாட்சியோட கிளி, லக்ஷ்மியோட ஆந்தை, சரஸ்வதியோட அன்னப்பறவையும் சேர்த்து இறைவனாக கும்பிடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட வாகனமாக மயிலை பார்க்கக்கூடிய முருக பக்தர்கள் அதனை முருகனாகவே நினச்சி வணங்குறாங்க. சனி பகவானோட வாகனம் வந்து காகம். சனிக்கிழமை அப்போ காகத்துக்கு உணவளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்துக்களோட பண்டிகையில் முதல்ல வந்து காக்காவுக்கு சோறு போட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற பழக்கம் நடைமுறையில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். என்ன சொல்கிறாங்க? பறவைகளையும் ஒரு இறைவனாக வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க, வணங்கப்பட்டுட்டு இருக்குது. அடுத்தது விலங்குகள். என்ன சொல்கிறாங்க? இறைவனோட வாகனமாக விலங்குகளை சொல்கிறாங்க. எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? எருது, பசு, குதிரை, நாய், பன்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிவனோட வாகனம் எதுனா காளை அல்லது நந்தி. பராசக்தியோட வாகனம் வந்து சிங்கம். பிள்ளையாரோட வாகனம் வந்து மூஷிகம். திருமாலோட அம்சம் வந்து ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பு. ஐயனாரோட வாகனம் வந்து குதிரை. பைரவரின் வாகனம் வந்து நாய். ஐயப்பனோட வாகனம் வந்து புலி. யமனின் வாகனம் வந்து எருமை. இந்திரனின் வாகனம் வந்து யானை. இந்த மாதிரி இன்றைக்கும் மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. திரும்ப படிக்கிறேன். சிவனோட வாகனம் வந்து காளை அல்லது நந்தி. பராசக்தியோட வாகனம் வந்து சிங்கம். பிள்ளையாரோட வாகனம் வந்து மூஷிகம். திருமாலோட அம்சம் வந்து ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பு. ஐயனாரோட வாகனம் வந்து குதிரை. பைரவரோட வாகனம் வந்து நாய். ஐயப்பனோட வாகனம் வந்து புலி. யமனோட வாகனம் வந்து எருமை. இந்திரனோட வாகனம் வந்து யானை. அதே மாதிரி மீன், சிங்கம், ஆமை, பன்றி இந்த உயிரினங்கள் திருமாலோட 10 அவதாரங்களில் இடம்பெறுது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் பள்ளியையும், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோவில்களில் எலிகளையும், திருவானைக்காவல் கோவிலில் சிலந்தியையும் தெய்வத்தோடு சேர்த்து மக்கள் வழிபடுறாங்க. எங்கே? காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் பள்ளி, ராஜஸ்தானில் இருக்க கோவிலில் எலி, திருவானைக்காவல் கோவிலில் சிலந்தியையும் தெய்வத்தோடு சேர்ந்து மக்கள் கும்பிடுறாங்க. இப்படி வந்து விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே வந்து தெய்வத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற கருத்து தான் இந்திய பண்பாடு சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 51A படி காடு, ஏரி, ஆறு போன்ற இயற்கை சூழல்களை மேம்படுத்துவதும் பாதுகாப்பதும், பறவை, விலங்கு போன்றவற்றில் அன்பு பாராட்டுவதும், அவற்றால் ஏற்படும் நன்மைகளை உணர்வதும், கருணை காட்டுவதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமைன்னு சொல்லிட்டு 51A சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல். கடலையும் கடலில் நீராடுறதையும் மக்கள் புனிதமாக தான் நினச்சிருக்காங்க. இலங்கையில் ராவணனை கொன்றதுக்கு அப்புறம் ராமன் ராமேஸ்வரம் கடலில் நீராடி அவரோட பாவத்தை வந்து போக்கிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் கடல் சார்ந்த பகுதி வந்து நெய்தல். இந்த பகுதி மக்கள் வருணனை கடவுளாக வந்து கும்பிட்டுருக்காங்க.
நெய்தல் நிலமான பூம்புகார் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்திர விழா சங்க காலத்தில் புகழ் வாய்ந்ததாக இருந்திருக்கு. மக்கள் கடலில் நீராடினதாகவும் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து சொல்லுது. காக்கும் கடவுள் வந்து மகாவிஷ்ணு. இவர் வந்து பரந்தாமனாக லக்ஷ்மி தேவியுடன் திருப்பாட்கடலில் பள்ளி கொண்டுள்ளதால் கடலை கடவுளாக வைணவர்களும் வழிபடுறாங்க. கடலில் லக்ஷ்மி தோன்றினதுனால அவரை வந்து கடல் மகள் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவியை சொல்கிறாங்க. வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இந்த இடங்களில் கடலில் நீராடுறத புனித நீராடலாம் இன்றைக்கும் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இந்த இடங்களில் ஆடி தை மாத அமாவாசைக்கு நீராடுறது இந்துக்கள்கிட்ட புனிதமாக கருதப்படுது. முருகனோட அறுவடை வீடுகளில் கடற்கரையில் இருக்க ஒரே தலம் வந்து திருச்செந்தூர். இங்கே தான் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரனை முருக கடவுள் வதம் செஞ்சதாக கருதப்படுது. இந்த நிகழ்வை நினைவு கூறுறதுக்காக தான் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து இதுதான். கடலுக்கு அடியில் உள்ள பவளப்பாறைகள் முக்கியமான இயற்கை வளம். கடலில் கிடைக்கக்கூடிய முத்து விலை மதிப்பானதாக கருதப்படுது. அதனால தான் கடல் தெய்வமாக வழிபடுறாங்க. சமுத்திரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை வந்து வணங்குறாங்க. அடுத்தது பஞ்சபூத தலங்கள். எது பஞ்சபூதம்? ஏற்கனவே பார்த்தோம். ஆகாயம், நெருப்பு, நீர், காற்று, நிலம் இதெல்லாம் வந்து பஞ்சபூதம். இதை வந்து கடவுளாக மக்கள் ஆதி காலத்துலேருந்து வணங்கிட்டு வராங்க. இதோட அடிப்படையில் பார்க்கும்போது ஆகாயத்திற்கு சிதம்பரம் நடராஜர் கோவில், நெருப்பிற்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், நீருக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், காற்றுக்கு ஸ்ரீ காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம், நிலத்திற்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். இதெல்லாம் பஞ்சபூத தலங்களாக சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன். ஆகாயத்திற்கு சிதம்பரம் நடராஜர் கோவில், நெருப்பிற்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், நீருக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், காற்றுக்கு ஸ்ரீ காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் கோவில், நிலத்திற்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இதெல்லாம் பஞ்சபூத தலங்களாக முக்கியத்துவம் பெறுது. அடுத்தது இந்திய பண்பாட்டோட அடிப்படையில் பார்க்கும்போது புழு பூச்சியிலேருந்து மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினத்துக்கும் ஒரு நிலையான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. மனிதன் வாழ்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் துளசி செடிக்கும் அருகம்புல்லுக்கும் வில்வ மரத்துக்கும் நச்சுத்தன்மையுடைய ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. மனிதன் எப்படி ரெஸ்பெக்டாக நடத்துகிறோமோ அது மாதிரி தான் கடல், நதி, காடு, மலை உயிரினமும் ஒரு இறைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இது எல்லாத்தையும் தான் இந்திய பண்பாடு நம்மளுக்கு சொல்லுது. புராணங்களில் பசுக்களும் யானைகளும் பாம்பும் எலியும் கடவுளை வணங்கி பெருமை அடைந்ததாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமாக இயற்கையை சார்ந்து தான் நம்மளோட பண்பாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மனிதநேயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய பண்பாட்டிலையும் வெளிப்படுது. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க? காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகளை வந்து வகுத்திருக்காங்க. விடியற் காலையில் எழணும், கதிரவனை வணங்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கணும், தூய ஆடை போட்டுக்கணும், இயற்கையான உணவை வந்து சாப்பிடணும், அன்றாட கடமைகளை உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் பக்தியோடும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வாழ்கிறதுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த கால மக்கள் வந்து வானவியல் சாஸ்திரங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அமாவாசை, பௌர்ணமி, கிரகணத்துக்கு அப்புறம் எப்படி சாப்பிட்ணும், இது எல்லாமே வந்து மனித உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்பு பண்ணி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. மழைக்காலம், குளிர்காலம், கோடை காலத்தில் எப்படிலாம் சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எந்த இடத்துல தங்கணும், காய், கனி, கிழங்கு, கீரை இதெல்லாம் எப்படி வந்து சாகுபடி பண்ணி சாப்பிடணும், மண்பாண்டங்களை சமைச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாள் சமைச்ச உணவை வந்து மறுநாள் சேமித்து வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. உணவு சாப்பாட்டில் தங்குற இடத்துல நாகரிகமாக வந்து வாழ்ந்திருக்காங்க. இயற்கையோடு சார்ந்து எளிய வாழ்க்கையை வந்து மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐநா சபை என்ன பண்ணியிருக்கு? 1992 சுற்றுச்சூழல் வளர்ச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிச்சு. இந்த மாநாட்டில் உலக நாடுகள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சுற்றுச்சூழல் கல்வி எல்லா நிலைகளிலும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து அஜெண்டா 21 பேர் வச்சாங்க. எப்போது 92 கூட்டினாங்க. அஜெண்டா 21 சொல்லிட்டு பேர் வச்சாங்க. சுற்றுச்சூழல் கல்வியை வந்து எல்லா நிலையிலும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இதன் மூலமாக கல்வி, பொது விழிப்புணர்வு பயிற்சி இதெல்லாம் சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டிய காரணிகளாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது கல்வி நிறுவனங்களை கட்டாயமாக கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த அஜெண்டா 21 1992 அப்புறம் கொண்டு வரப்பட்டுச்சு.
ஸோ என்ன மாசடைகிறதுனா என்ன, எது மூலமாக மாசடைகிறது அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது மூலமாக மாசு வருது, இது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களோட இதை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், மரம் நடணும், அது மூலமாக மழை கிடைக்கணும், அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மின்சக்தியோட பயன்பாட்டை ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சுத்தம் சோறு போடும், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கொடி, இந்த மாதிரி பழமொழிகளை விழிப்புணர்வாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இது ஓகே. அடுத்து வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசு என்னென்ன முயற்சிகள் செஞ்சுட்டு வருது. அழிந்து வரக்கூடிய வன உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதோட எண்ணிக்கையை வந்து கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசு நிறைய சட்டங்களை கொண்டு வருது. 1980 கொண்டு வரப்பட்ட காடுகள் பாதுகாப்பு சட்டம் வனங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படுறதை தடை செய்யுது. அதுக்கப்புறம் வனங்கள் உயிரினங்களை காப்பாற்றுறதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வருது. கேரளாவில் ஆரோக்கிய பச்சை அப்படிங்கிற மருத்துவ தாவரத்தோட பயனை கண்டுபிடிச்சி வெப்பமண்டல தாவரவியல் பூங்கா ஆராய்ச்சி நிறுவனம் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு வருது. ஸ்டாக்ஹோம் அறிக்கையை அடிப்படையாக வச்சு உலகத்தில் இருக்க பல நாடுகள் தாமாக முன்னாடி வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1976 42வது அரசியல் சட்டத்திட்டத்தின்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அரசு மற்றும் மக்களோட கடமைன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. உயிரியல் பல்வகை சட்டம் 2002 இதன்படி ரியோ டி ஜெனிரோவில் உயிரியல் பல்வகை மீதான ஐநா உடன்படிக்கையிலும் இந்தியா சைன் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக உயிரியல் பல்வகை பாதுகாப்பு, அதாவது காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள், மரபு பொருள்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிகள் தோறும் தேசிய பசுமை படை ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் மூலமாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொண்டு வராங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சு. நம்ம நிறையா வந்து கதை மாதிரி தான் இருக்குது. பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமால, நம்ம பார்த்தது தான் பாயிண்ட்ஸ். இதோட வந்து இந்த பாடம் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.